பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி நடேசன் இவ்வளவு நாளா மறைச்சு வைக்கப்பட்ட உண்மை ஒன்னே ஒண்ணு கொந்தளிச்சு வெளியே வந்துகிட்டு இருக்குது. அதனால அந்த நிலா கிட்ட சொல்லி நிலாவோட ரியாக்ஷன் என்ன, அந்த விஷயம் ரொம்பவே பயங்கரமானது. அதனால ஒரு மருமகளா நிலா என்ன பண்ண போறா அப்படிங்கிறத தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. எல்லாமே வீட்டுல ஒவ்வொன்றும் நடக்கிறது நம்மளை கேட்காமையே நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நடேசன் உம்முன்னு இருக்காரு. இத பார்த்ததுமேட்டு அங்க நிலா என்னாச்சு மாமா, ஏன் மாமா அமைதியா இருக்கீங்க, போகும்போது நல்லதானா போனீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, போனேன், போய் பார்க்க கூடாத ஆளை பார்த்துட்டேன். எத்தனை வருஷமா நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அவளை பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அவளா அப்படின்னா யாரு மாமா அப்படிங்கிறாங்க. அதான் உங்க அத்தைமா, அவ எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? அத்தையா, அவங்க தான் இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆமாமா, அவ இறந்துட்டாதான், ஆனா இவ என்னோட எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸா? அப்ப என்னாச்சு சொல்லுங்க மாமா அப்படின்னதும் நம்ம நடேசன் அழுகிறாரு. நடேசன் அழுகிறத பார்த்துட்டு நிலா அவரோட கால் அடியில உட்காந்துக்கிட்டு, அழுகாம சொல்லுங்க மாமா, உங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடேசன் சொன்ன பயங்கரமான உண்மையை கேட்டு நம்ம நிலா ஷாக்காய் போய் நிக்க போறாங்க. நடேசன் சொல்றாரு, அவன் என் பெரிய சேரனை கல்யாணம் பண்ணி அங்க குழந்தை பிறந்துடுச்சு சேரன். அப்ப எங்களுக்குன்னு யாருமே இல்ல, அவ ஒருத்தி மட்டும்தான், அவளுக்குன்னு நாங்க ஓடி போயிட்டோம். அதனால யாருமே பாக்கறதுக்கு இல்ல, அவ ஒருத்தி தான் என்னையும் என் பொண்டாட்டி சேரன் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா. பார்த்தவளை நான் கடைசி வரைக்கும் சும்மா விட்டனா? சும்மாவே விடல. பார்த்தவ பார்த்துக்கிட்டே இல்லாம என் பொண்டாட்டி இனிமே என் வீட்டுல எது நடந்தாலும் அது ஒண்ணா, நீயும் என் குடும்பத்துல ஒருத்தின்னு அவளுக்கு ஒரு இது துணிச்சுட்டா. அதனால அவளும் என்கிட்ட தப்பா பேச ஆரம்பிச்சா. நாங்க 2 பேரும் எங்க போனாலும் ஒன்னா போக ஆரம்பிச்சோம். அது என் பொண்டாட்டிக்கும் தெரியும். அதுக்கப்புறமா அவ சொன்னா, நீ அவளை மறந்துரு அப்படின்னு சொல்லவும் அப்பதான் நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். நீயே அவளோட சேர்த்து வைப்பையா? இப்ப நீயே அவளை மறந்துருன்னு சொன்னா நான் எப்படி மறக்க முடியும்? என்னால மறக்க முடியாது. தயவு செஞ்சு அவளை என்கிட்ட ஒப்படைச்சிரு, அவளை விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். அப்பதான் அவ இல்ல, நீ அவளை விட்டே தீரணும் அப்படின்னு சொன்னா. இதனாலதான் நான் அவள்கிட்ட இவளை விட முடியாம அவகிட்ட நான் எதையும் சொல்ல விட்டுட்டேன். கடைசியில அவ இத நினைச்சே உடம்பெல்லாம் ரொம்ப முடியாம போயிடுச்சு. அப்ப கூட நீ அவளை விடுன்னு சொன்னா, நான் விட்டுட்டேன். ஆனா அவ போய் உன் புருஷன் இனிமே எனக்கு தான் அப்படி இப்படின்னு கேவலமா எந்தெந்த விஷயத்தையோ சொல்லி அவ மனச கலங்கடிச்சிட்டா. அதனால அவளே தனக்கு தானே அவ செத்துட்டா. அவ இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஊரு சனங்க தான் வச்ச பேர் இருக்குது, பொண்டாட்டிய கொன்னவேன்னு. நான் உண்மையா என் பொண்டாட்டிய கொல்ல கிடையாது. நான் அவளோட சேர்ந்து வாழணும்னு தான் இவளையே விட்டேன். இவ என் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு காரணமும் என் பொண்டாட்டி தான். இன்னைக்கு அவ என் வீட்டுக்குள்ளேயே தங்குறதுக்கு காரணமும் என் பொண்டாட்டி தான். அவளால மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது. ஆனா என் வீட்டுல இருக்க எல்லாருமே என்ன தப்பா பேசுனாங்க, அதை என்னால தாங்கிக்க முடியலமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம், நான் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மைமா. என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, எல்லாரும் நமக்கானவங்க, அவங்களுக்கு நம்மளுக்குன்னு யாருமே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவ மனச வெகுளியா வச்சிருந்தா. ஆனா இங்க இட்லி கடை வச்சுக்கிட்டு இருக்கிறா. அவனாலதான் என் குடும்பமே இன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுது அப்படிங்கிற உண்மையை சொல்றாங்க. இதை கேட்ட நிலாவும் ஷாக் ஆகி போய், அங்கிள் வேணும்னா நீங்களும் நானும் இப்ப போய் பார்த்துட்டு வரலாமா, அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத. அவ என்ன பண்ண போறா? அவ நல்ல நிம்மதியா இருக்கிறா, இட்லி கடை போட்டுக்கிட்டு நல்ல கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு. என் குடும்பத்தை அழிச்சால, அவ நல்லாவே இருக்க மாட்டா. என் குடும்பத்துல நான் எப்படி என் பொண்டாட்டிய பிரிஞ்சு கஷ்டப்படுறனோ அதே மாதிரி அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஒன்னும் ஆகல போல அப்படின்னு சொல்றாங்க. நிலாவும் அவங்க யாருன்னு கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நடேசன் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க,
நடேசன் நிலாவை கையோட கூட்டிட்டு அந்த தெருக்கடைக்கு போறாங்க. அங்க இட்லி கடையெல்லாம் சாத்தி கிடக்குது. என்ன அங்கிள் எங்க இருக்காங்க அப்படின்னதும், அம்மா இந்த இட்லி கடையில தாம்மா அவ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, இப்ப ஆளை காணோம் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல போய் விசாரிக்கிறாங்க. ஏங்க இங்க ஒரு அம்மா இட்லி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்களே அவங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும், அந்த அம்மாவா, அந்த அம்மா எப்பயோ கடையை காலி பண்ணிட்டு போயிருச்சு, இன்ன வரைக்கும் இருந்துச்சு, நல்லா மாவு தீந்ததும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிருச்சு, இனிமே நாளைக்கு நைட்டு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது நாளைக்கு நைட்டா? சரி சரி, அப்ப அந்த அம்மா வரலாம் வெயிட் பண்ண முடியாது, வானிலா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அங்கிள் நான் அவங்கள பார்த்தே ஆகணும் அங்கிள், அதுல என்ன இருக்கு, அவங்க எதுக்காக நம்ம குடும்பத்தை இப்படி பழி வாங்குறாங்க அப்படின்னு ஒண்ணுமே காரணம் புரியாம மண்டை மூளைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா அவ சரியானவ, அவ போட்டோ கூட என்கிட்ட பழசு இருக்கும்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போய் அவ போட்டோவை நான் எடுத்து கொடுக்குறேன், நீ பாரு, உண்மையா அவளை பார்த்த உடனே தெரியும் அவ பக்கா தில்லாலங்கடிக்காரின்னு அப்படின்னு சொல்றாங்க. பக்கா தில்லாலங்கடின்னு தெரிஞ்சும் ஏன் அங்கிள் அவங்க கிட்ட போனீங்க, நீங்க போனதுதான் நீங்க பண்ண பெரிய தப்பேன்ட்டு, அவங்க சரியான ஆளுன்னு ஒருத்தரை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு, ஆனா நீங்க அதுலயும் குறைஞ்சவங்களா போயிட்டீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, என்ன மன்னிச்சிருங்க அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மான்னு சொல்லி அவங்க மனசை தேத்திக்கிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. இங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு யாருக்கிட்ட என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம ஒரு பக்கம் இருக்காங்க. மீனாவுக்கும் சரி இங்க ரொம்ப ஃபீல் ஆகுது. நிலா இருந்துக்கிட்டு தான் பண்ணதெல்லாம் தப்பு, உனக்கு இனிமே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது என்னோட இது அப்படின்னு சொல்லி நடேசன் நிலா கிட்ட சத்தியம் பண்றாங்க. நிலாவும் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இது நம்ம குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி நடேசனுக்கு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.